வியாழன் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் இரண்டாவது சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் ஒரு எழுத்தாளரை நாங்கள் கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் எழுத்துத்துறையில் பல்வேறு விதமான சாதனைகளையும் படைத்திருக்கின்றார். நாடக சிரோன்மணி என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கின்றார். தற்போது அதிபராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். சரி, அன்போடு கலையகத்திற்கு வரவேற்கின்றோம் நாடக சிரோன்மணி திருவாளர் கந்தையா ஸ்ரீ கந்தவேல் அவர்களை அன்போடு நாங்கள் கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? ஃபைன், நல்லமாக இருக்கிறீங்க. சரி, உண்மையில் இந்த சிறப்பு நேர்காணல் பகுதியில் எழுத்துத்துறையில் சாதித்தவரும் பல்வேறு விருதுகளை பெற்றவருமாகிய திரு கந்தையா கந்தவேல் அவர்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றது. நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உங்களுடைய இந்த எழுத்துத்துறை ஏதேனும் ஒரு விடயத்தினை நாங்கள் செய்ய முனைகின்ற பொழுது அதற்கு உந்துகோலாக அல்லது தூண்டுதலாக ஏதேனும் ஒரு விடயம் நிச்சயமாக அமைந்திருக்கும். உங்களை ஒரு எழுத்தாளராக வேண்டும் என்ற ஒரு அந்த தூண்டுதல் எப்போது எங்கே ஆரம்பித்தது? நான் பிறந்தது இணுவில், வளர்ந்தது சுதுமலை என்கின்ற ஒரு பெரிய கிராமம். அந்த சுதுமலைக்கு அண்மையில் உள்ள பெரிய ஒரு நகரம் மானிப்பாய் நகரம். மானிப்பாய் இந்து கல்லூரி என்று சொல்லுகின்ற ஒரு பாடசாலை இருக்கின்றது. ஒரு பெரிய பாடசாலை, இப்போ தேசிய பாடசாலையாக இருக்கின்றது. அந்த பாடசாலையிலே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்ற காலத்திலே அங்கே ஒரு நாடக விழா ஒன்று நடைபெறும். அதாவது வருடாந்தம் ஜூலை மாதம் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் அந்த நாடக விழா இரவு வேளையிலே 6 மணிக்கு பின்னர் தொடங்கி 12 மணிக்கு வரையும் அந்த நாடகம் விழா நடைபெறும். அந்த விழாவிலே 4 இல்லங்களுக்கு இடையிலான போட்டிகள், அதாவது சம்பந்தரப்ப சுந்தர் என்று சொல்லி 4 பேர் என்று சொல்லப்படுகின்ற அந்த 4 இல்லங்களுக்கு இடையிலே அந்த போட்டி நடைபெறும். ஒரு நாளைக்கு 2 நாடகம் என்ற வகையில் 2 நாளும் 4 நாடகம் நடக்கும். அதே நேரம் ஆசிரியர்களுடைய இலக்கிய நாடகங்கள் முதல் நாள் நடக்கும். 2ஆம் நாள் நிறைவிலே பழைய மாணவருடைய ஒரு நகைச்சுவை நாடகம் நடைபெறும். இந்த நாடகங்கள் வருடம் இந்த 2 நாளும் நடைபெறுகின்ற ஒரு மரபு மானிப்பாய் இந்து கல்லூரியிலே ஏற்பட்டது. இதற்கு காரணம் என்னென்றால் நவீன நாடகம் என்று அழைக்கப்படுகின்ற தமிழிலே நவீன நாடகத்தை வளர்த்தெடுத்தவர் எங்களுடைய கலையரசு சொர்ணலிங்கம் என்பவர். அவருடைய காலகட்டத்திலே இந்த நாடகம் ஒரு விழாவாக ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் அந்த நாடகங்களை முதலில் நாங்கள் சிறுவர்களாக இருந்தபோது பார்க்கின்ற வாய்ப்பும், தொடர்ந்து அந்த நாடகங்களிலே நாங்கள் அந்த நாடகங்களில் சின்ன பாத்திரங்களை ஏற்று நடிக்கின்ற வாய்ப்பும், பின்னர் நாங்கள் வளர்ந்து உயர்தரம் கற்கின்ற பொழுது நான் முதல் படித்தது வர்த்தகத்துறை மாணவனாக. அப்படி இருந்தாலும் நாங்கள் அந்த நாடகத்தில் நடிக்க வேண்டுகின்ற ஆர்வம் காரணமாக நாங்கள் அதில் பிரதான பாத்திரங்களை ஏற்று நடித்தோம். அதுக்கு புறம்பாக நான் மிக எளியாகவே ஆசிரியர் துறையில் தெரிவு செய்யப்பட்டேன். 21 வயசில் நான் ஆசிரியராக பயணிக்க தொடங்கிட்டேன். அந்த டைமில் நாடகங்களை நெறியாள்க செய்கின்ற ஒரு பாக்கியம் அந்த பாடசாலை போட்டிகள் எங்களுக்கு தந்த முதலாவது. அதே நேரம் இந்த தமிழ் தின போட்டி மற்றது வேறு போட்டிகளுக்காக நாடகங்களை தயாரிக்கின்ற நிலைமை தான் எனக்கு அந்த ஆரம்பித்தது. இது எல்லாத்துக்கும் மேலாக நான் சாரணியனாக இருந்தேன். ஒரு ஜனாதிபதி சாரணனும் கூட. அந்த காலத்தில் அந்த நாடகத்தில் அந்த ஈடுபாடு வர காரணம் என்னென்றால், சாரணியத்தில் நாங்கள் பாசறைத்தீ நிகழ்வு என்று ஒன்று சொல்லுவார்கள். அந்த பாசறைத்தீ நிகழ்விலே இரவில் அந்த தீயை கொளுத்தி அந்த தீக்கு சுற்றாடலே நாங்கள் ஒரு சிறிய நாடகங்கள், பெரிய அளவில் ஒரு 5-10 நிமிடங்களுக்கு மேலே அந்த நாடகம் போகாது. ஆனால் அந்த எங்களுக்கு தத்துணிவையும் நம்பிக்கையையும் தந்தது. ஆனால் ஒரு எழுத்துத்துறைக்கு வர வேண்டிய காரணம், நாங்கள் நாடகத்தை நெறியாள்க செய்ய வேறு நாடக ஆசிரியருடைய நாடகங்களை நெறியாள்க செய்கின்ற சந்தர்ப்பத்திலே நாடகத்துக்கு தேவைகள் அதிகமாக இருந்ததும், மற்றது
ஒரு போட்டி என்று வருகின்ற பொழுது அல்லது ஒரு நிகழ்வு என்று வருகின்ற பொழுது அந்த நிகழ்வை நோக்கி அல்ல அந்த போட்டியை நோக்கி நாடகங்களை எழுத வேண்டிய தேவையும் இருந்தது. அப்போ அதனால் எங்களுக்கு தவிர்க்க முடியாத வகையில் நாடகத்தை எழுத வேண்டுகின்ற உணர்வு ஏற்பட்டது. அதுதான் அந்த முதல் தொடக்கமாக இருக்கும். உண்மையில் ஒரு நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ஒரு போட்டியின் நோக்கமாகவோ அல்லது வேறிடம் விசேட கலையம்சம் பொருந்தியதன் நோக்கமாகவோ ஒரு நாடகத்தினை எழுத விளைகின்றீர்கள். குறிப்பாக எழுதத்துறையை பொறுத்த மட்டிலே கவிதை, சிறுகதை, கட்டுரை, குறுநாவல்கள், நெடுந்தொடர்கள் இப்படியான பல பிரிவுகள் இருக்கின்ற பொழுது நாடகத்துறையினை நீங்கள் விரும்பி தெரிவு செய்தமைக்கான காரணம் என்ன? அதான் என்னென்றால் நாடகம் என்கின்ற ஒரு கலை வடிவம் எல்லா கலை வடிவங்களையும் கலந்து செய்த கலவை. ஒரு 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 தாய் கலை வடிவம் என்று சொல்லலாம். அதாவது நாடகத்தை எடுத்து ஒரு நாடகத்தில் ஒருத்தன் ஈடுபடுகின்றான் என்று சொன்னால் அந்த நாடகம் என்கின்ற அந்த ஒரு கலை வடிவத்துக்குள்ளே சித்திரம் இருக்குது, சங்கீதம் இருக்குது, இசை இருக்குது, நடனம் இருக்குது, இலக்கியம் இருக்குது என்று ஒப்பனை இருக்குது. இப்படி பல விதமான கலைகளும் அதில் இணைந்து தான் நாடகம் என்கின்ற கலைவடையும் படியும். அப்போ உண்மையிலே ஒரு நாடக ஆசிரியர் அல்லது நாடக கலைஞர் என்று நாங்கள் சொல்ல விளைகின்ற பொழுது அவர் ஒரு சகலகலா வல்லவனாக இருக்க வேணும், அதில் பாண்டித்தியம் பெற்றவனாக இருக்க வேணும். ஆனால் நாங்கள் ஆரம்பத்தில் அப்படியே சகலகலா வல்லவனாக பாண்டித்தியம் பெற்றவனாக இருக்கே இல்லை. ஆனால் இந்த துறையை தெரிவு செய்து அந்த துறைக்குள்ளே நாங்கள் இறங்குகின்ற பொழுது அதான் முதல்ல நடிகனாக இறங்கினோம். பிறகு நாங்கள் பிறகு தான் அந்த நாடகம் எழுத வேண்டிய எழுத்துத்துறைக்கு இறங்கினோம். அப்போ அது கட்டாய தேவை. ஒரு நாடக ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை குறைந்தது. மற்றது இப்போ வேறு வேறு கலை வடிவங்கள் இருந்தது. ஆனால் எங்களுக்கு எல்லாத்தையும் அந்த ரசிக்கின்ற, சுவைக்கின்ற, எல்லாராலையும் விரும்பப்படுகின்ற ஒரு கலை வடிவமாக நாடகமாக இருந்தபடியால் எங்களை அதன்பால் ஈர்த்தது என்று சொல்லலாம். அதுதான் என்னுடைய முக்கியமான. உங்களுடைய நாடகங்களை பொறுத்த மட்டிலே நான் நினைக்கின்றேன் 60க்கும் மேற்பட்ட நாடகங்களை எழுதியிருக்கின்றீர்கள், நெறியாழ்கையும் செய்திருக்கிறீர்கள். அதில் குறிப்பாக 52 புத்தகங்களாகவும் வெளிவந்திருக்கின்றது. இந்த புத்தகங்களை வெளியிடும் நோக்கம் உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது? குறிப்பாக இவ்வாறான புத்தகங்களில் உங்களை மிகவும் கவர்ந்த புத்தகமாக, குறிப்பாக ஒரு எழுத்தாளனை பொறுத்த மட்டிலே தான் வெளியிடுகின்ற அனைத்து புத்தகங்களிலும் ஏதோ ஒரு விடயத்தினை பொதித்திருப்பார். அந்த வகையிலும் உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு புத்தகம் என்று சொன்னால் அதற்கான தலைப்பு இவ்வாறெல்லாம் தெரியும். இது தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த புத்தகம் என்ற வகை வரைக்க எனக்கு அந்த கருவறையில் இருந்த ஒரு நாடகம் தமிழ் தின போட்டியில் தேசிய மட்டத்தில் 2004ஆம் ஆண்டு 1ஆம் இடம் பெற்றது. அந்த நாடகத்தை நான் எழுதுகின்ற பொழுது உண்மையில் அந்த என்னென்று சொல்லுது, அந்த எங்களோட துறை சார்ந்த அனுபவத்தை விட அந்த நாடகத்தின் பால் உணர்வுபூர்வமாக இறங்கினு தான் சொல்ல வேணும். அந்த வகையில் உணர்வுபூர்வமாக மேலே இது அந்த நாடகத்தை கொண்ட தொகுதி ஒரு தேசிய சாகித்ய விருதையும் அதை பெற்றுக்கொண்டது என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் எனக்கு அது பிடித்த ஒரு நாடகம். அது மட்டுமல்ல, இந்த கருவறைந்து இந்த நாடகம் ஆனது இதிலே 5 தொகுப்பாக வெளியிட்டு 5 நாடகங்கள் இருக்கின்றது. இதில் இந்த கருவறையில் இருந்த நாடகம் ரோயல் கல்லூரி வருடாந்த நாடக போட்டியில் அந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த 1ஆம் இடத்தை தந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் நகலண்டு அந்த அவர்கள் வருடாந்தம் வெளியிடுகின்ற புத்தகத்தில் அந்த நாடகத்தையும் ஒரு அச்சு பதிப்பு செய்து தான் தந்தார்கள். அப்போ இந்த ஊக்கம் எங்களை ஒரு நாடகம் எழுத வேணும் என்கின்ற மீண்டும் மீண்டும் எழுத வேணும் என்கின்ற ஒரு ஊக்கத்தை எங்களுக்கு கிடைத்தது. இவ்வாறான புத்தகங்களை வெளியிடுகின்ற பொழுது நீங்கள் சந்தித்த சவால்களாக மிகவும் சில விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். அதையும் தாண்டி ஒரு புத்தகத்தினை வெளியிடுவது என்பது ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளிவருகின்ற ஒரு குழந்தையினை நாங்கள் ஒப்பிட்டு சொல்லலாம். அந்த வகையில் அந்த விடயத்தினையே நீங்கள் ஒரு புத்தகத்திற்கு தலைப்பாகவும் விட்டு இருக்கின்றீர்கள். அந்த அனுபவத்தினை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். என்னென்றால் இப்போ கருவறையிலிருந்து கல்லறை வரை கட்டிடல் வேண்டும் என்று நபி பெருமானுடைய ஒரு போதனை இருக்குது. இப்போ நாங்கள் இதை கல்வி கற்கின்ற பொழுது நாங்கள்
படித்த ஒரு விஷயம். ஆனால் அது எனக்கு மிகவும் என்னுடைய மனசை கவர்ந்த ஒரு கருத்து அது. அப்போ கருவறையிலிருந்து கல்லறை வரை நாங்கள் படிக்க வேணும் என்கின்றது ஒரு விஷயம். அந்த விஷயத்தின்குள்ள இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ஆசிரியர் என்பவன் அன்றைக்கு கற்றலை விடுகிறானோ அன்றைக்கு அவன் கற்பித்தலையும் விடவான். அந்த ரெண்டும் துறையும் எங்களோட மிக நெருக்கமாக இருந்தபடியாலும் அந்த இப்படி ஒரு ஒரு பாடி ஏறினும் ஏடது கைவிடேல் என்கின்ற ஒரு கருப்பொருளை தந்து இதுக்கு நாடகம் எழுதி இதுக்கு போட்டிக்கு கொண்டு வாங்கோ என்று தமிழ் தின போட்டி சர்க்குலர் சொல்லிச்சுது. அப்போ எனக்கு அந்த பாடையேறினும் ஏடது கைவிடேல் அந்த அந்த கருப்பொருளை வச்சுக்கொண்டு நான் நாடகமாக்க வேணும் என்று விரும்பினேன். அதுதான் அந்த கருவறையிலிருந்து கல்லறை வரை என்று சொல்லி கொண்டு போகிறேன். அப்போ இனி இல்லையண்டு பலவிதமான பிரச்சனைகளோட முகம் கொடுக்கின்ற ஒரு குடும்பத்து பிள்ளை அவன் எப்படி தன்னுடைய கல்வியில் உயர்வடைகிறான் அல்ல உயர்வடைய வேண்டும் என்கின்ற அந்த அந்த நம்பிக்கை இந்த நாடகம் கொடுத்தது. நான் ஒரு ஆசிரியராக இருந்தபடியாலும் அதே நேரம் இந்த நாடகத்துறையில் உணர்வுபூர்வமாக இறங்கியவன் என்ற வகையிலே என்னுடைய குடும்பம் ஒரு கல்வி குரு குடும்பமாக இருப்பதனாலும் எனக்கு அது சின்னல்ல இருந்து அந்த உணர்வு இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. இப்போ இன்றைக்கும் நாங்கள் எழுதி கொண்டோ அல்லது படித்து கொண்டோ தான் இருக்கிறோம். நிச்சயமாக எங்களால் எந்த கட்டத்திலேயும் நாங்கள் எழுத்தையும் இந்த நடிப்பையும் கலையை இந்த நாடக கலையையும் நாங்கள் விட மாட்டோம். அந்த இந்த இன்னொரு விஷயம் சொல்லணும் என்றால், நாடகத்துறை எழுத்தாளனாக வந்ததால் நான் ஒரு கவிஞனாக அல்லது ஒரு பாடலாசிரியனாக அல்லது ஒரு கட்டுரையாளனாக அல்லது நல்ல உரையாடலாளனாக நான் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போ இது ஒரு மற்ற கலைகளுக்கு இல்லாத சிறப்பு இந்த நாடக கலைக்கு இருக்குது, அந்த நாடகத்துறைக்கு இருக்குது. அதை நான் தெரிஞ்செடுத்ததின் நோக்கமும் அதுதான். அதில் எல்லாத்துலேயும் நாங்கள் பெரிய உச்சமான சாதனையாளர்னு சொல்ல வரவே இல்லை. ஆனால் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாவது அந்த துறை அந்த கலைகளை பற்றி அறிஞ்சு கொள்ளவும் அதை மேலும் விருத்தி செய்யவும் எங்களால் முடிஞ்சது. நிச்சயமாகத்தான் எந்த துறையில் இருக்கின்றோமோ அந்த துறையில் எங்களால் இயன்ற அளவிற்கு அதனை உச்சத்தினை தொடுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லியிருந்தீர்கள். உண்மையாக உங்களுடைய நாடகங்களை பொறுத்த மட்டிலே மக்களுக்கு எவ்வகையான கருத்துக்களை அல்லது இது ஒரு சமூகம் சார்ந்த கருத்துக்களை பிரதிபலிக்கும் நாடகங்களாகவா அல்லது ஒரு தனி மனிதனுடைய விழுமியங்கள் தொடர்பான நாடகங்களாகவா அதிகமான நாடகங்கள் உங்களுடைய சார்ந்ததாக இருக்கின்றது? என்னை பொறுத்தவரையில் நாடகம் என்பது சமூக பிரஜையை முன்வைப்பதுதான் நாடகத்திட்ட முக்கியமான பணி. அந்த சமூக பிரச்சனையை முன்வைத்து நாங்கள் ஒரு நாடகத்தை எழுதுகின்ற பொழுது அந்த சமூகத்தை மாற்றுகின்ற அல்லது சமூகத்தை உயர்த்துகின்ற அல்லது சமூகத்தை நாங்கள் திருத்துகின்ற ஒரு பணி நாடகத்துக்கு இருக்குது. ஆனால் குறிப்பாக அந்த உணர்வுபூர்வமாக நாங்கள் ஒரு நாடகத்தை படைக்க வேணும் என்கின்ற சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது தனி மனிதனுடைய உணர்வுகளை விஞ்சுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ உதாரணமாக ஒரு நாடகத்தை நாங்கள் வெற்றி கொள்ள வேணும் அல்லது ஒரு மனிதன் நெஞ்சை தொட வேணும் என்கின்ற வகையில் நாங்கள் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தனி மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி வருது. அப்படி வரைக்க அந்த டச் பண்ணக்கூடிய விதத்திலே அந்த தனி மனித உணர்வு நாடகங்கள் வரும். இப்போ என்னை பொறுத்தவரை 2 விதமான நாடகங்களை நான் கையாண்டிருக்கிறேன். அது அந்த வகையில் 2 விதத்திலே தனி மனிதனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மனசை டச் பண்ணக்கூடியதாயும் அதே நேரம் அந்த தனி மனித கூட்டங்கள்லாம் சமூகம். இப்போ தனி மனிதனுக்குள்ளால் ஏற்படுகின்ற உணர்வுகள் அப்புறம் சமூகத்தை பிரஜைபூர்வமான சமூக பிரச்சனைகளை அணுக வேண்டி வருது. குறிப்பாக எனக்கு இந்த நாடகத்துறையில் சமூக பிரச்சனையை சிந்திக்க வேண்டி வைச்சது என்னென்னா இந்த எங்களோட போராட்ட சூழல். அதாவது எங்களோட நான் பிறந்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 83ஆம் ஆண்டு இந்த பிரச்சனை கொஞ்சம் வலுவடைஞ்சு வந்த காலகட்டங்களில்
நாங்கள் இளைஞர்களாக இருந்து வளர்ந்து வந்து பிரச்சனைகள் எப்பவும் சமூக பிரச்சனைகள் எங்களை வந்து சுண்டிக்கொண்டே இருந்தன. அப்போ அதனால் என்னவோ அந்த வகையாக நாங்கள் சமூக பிரச்சனையை சொல்ல வேண்டி வந்தது. அதனால் அந்த நாடகங்கள் அப்படி வந்து அதனால் எங்களுக்கு வெற்றியும் கிடைச்சது. தொடர்ச்சியாக அதில் ஈடுபட ஒரு ஆர்வமும் எங்களுக்கு வந்தது. நிச்சயமாக பாடசாலை மாணவர்களை பொறுத்த மட்டிலே பாடசாலை காலத்திலே கட்டாயப்படுத்த ஒரு நிலைமைக்கு நான் விரும்பாவிட்டாலும் கூட நான் அந்த துறையில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலை இருக்கின்றது. பாடசாலை விட்டு வெளியேறின பிறகும் இவ்வாறான இந்த நாடகத்துறை மீது மாணவர்கள் காட்டுகின்ற ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கின்றது கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது? இந்த கடந்த காலங்களில் உண்மையிலே இந்த கலைகள் என்றது சமூகத்தோட பின்னி பிணைந்ததாக இருந்தது. குறிப்பாக நான் வளர்ந்து அல்லது நான் கற்று வந்த சூழல் ஒரு இந்து சமயம் சார்ந்த ஒரு சார்ந்த சூழலோடு வாழ்ந்தாங்க. குறிப்பாக அந்த ஆலயங்களிலே எங்களுக்கு விழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது, வருடாந்த விழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது 18 நாள் 25 நாள் திருவிழாக்கள் நடக்கும். இந்த நாட்களில் போட்டி போட்டுக்கொண்டு அந்த திருவிழாக்களை நல்ல என்ன அந்த தங்கட திருவிழா திறமாக இருக்கணும்னு சொல்லி போட்டி போட்டு கலை நிகழ்வுகளை நடத்துவாங்க. குறிப்பாக முதல் காலமே ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சமய ரீதியான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் முடிஞ்சு இரவு நிகழ்வில் முக்கியமாக தவில் நாதேஸ்வரம் என்ற அதுகளோடு தொடங்கி பிறகு பேச்சு நடந்து பிரசங்கம் நடந்து அப்புறம் வில்லுப்பாட்டு நடந்து இப்படியே வந்த நாடகங்களும் நடக்கும். அதுக்கு அப்பால் கோஷ்டி என்று சொல்லப்படுகிற அந்த சினிமா பாட்டுகள் பக்தி பாட்டில் தொடங்கி அப்புறம் சினிமா பாட்டு வரையும் விடிய 5 மணி வரையும் எங்கள்ட சுதுமலை அம்மன் கோயிலில் மற்றது வர எங்களோட அயல் கோயில்களில் நடக்கும். அப்போ இந்த திருவிழா காலங்கள் தந்த அறிவு அனுபவம் என்றது நான் பள்ளிக்கூட காலத்தில் பெற்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் இந்த கதாபிரசங்கம் வரும். அப்போ சமய கருத்துக்கள், சமய பெரியார்களை பற்றி கதை வரும். வில்லுப்பாட்டில் அப்படி ஒரு கதைகள் வரும். நாடகத்தில் அப்படி வரும். உதாரணமாக காத்தவராயன் நாடகம் வேண்டாம், காத்தவராயன் அந்த சமய அந்த கடவுளை பற்றி வரும். அதே மாதிரி அரிச்சந்திர மயான காண்டம் சத்தியம் பற்றி பேசுகின்ற கதைகள் வரும். இப்படி அந்த விழாக்கள் தந்த சந்தர்ப்பமும் எங்களை ஒரு இந்த வகையில் ஈர்த்ததும் அடுத்தது அறிவுபூர்வமாக சிந்திக்க வைத்தது. அந்த எங்களுக்கு ஒரு வகையில் என்ன சொல்கிறது சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்துக்குள்ளால் நீ அறிவை பெறலாம் என்கின்ற ஒரு நல்ல ஒரு உத்தி. அது அந்த உத்திக்குள்ளால் நாங்கள் சமயம் பற்றியும் படிச்சிருக்கிறோம், சமூகம் பற்றியும் படிச்சிருக்கிறோம், வாழ்க்கை எப்படி வாழலாம் என்கிறத பற்றியும் படிச்சிருக்கிறோம். இன்றைக்கும் அது எங்களுக்கு நெஞ்சில் தேன் வார்த்த மாதிரி இருக்கிற அந்த நிகழ்வுகளை நினைக்க. ஆனால் இன்று இளைஞர் மத்தியில் அது வேறு மாதிரியான அப்படி ஒரு தேவையும் இருக்குன்ற அளவுக்கு வந்துட்டு. ஏனென்றால் அந்த இப்போ காலமாற்றம் பெற இப்போ நாங்கள் பிறந்து வளர்ந்துருக்க ரேடியோ கூட எங்களோட வீட்டில் இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 77ஆம் ஆண்டு தேர்தல் ஆண்டு தான் ஒரு சிறிய பெட்டி ஒன்று அப்பா வேண்டி கொண்டு தந்தது. அதுக்காக நாங்கள் வறுமைப்பட்டவர்கள் அன்றும் இல்லை. அந்த நேரத்தில் இருந்த பொருளாதார நெருக்கீடு அப்படி இருந்தது. அதுக்கு பின்னர் தொலைக்காட்சியில் வரைக்கும் நாங்கள் பக்கத்து வீட்டை போய் இந்த தொலைக்காட்சி பார்த்த நாட்கள், அந்த நேரம் சினிமா படங்கள் பார்க்குறதுக்காக இரவு தலானியை வச்சு முடி போட்டு ஓடி போய் பக்கத்து வீட்டை அப்பாவுக்கு தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்து படுக்கிறது. இப்படியான அந்த ஆர்வங்களும் அது இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்னென்னா எல்லாம் கையுக்குள்ளே வந்துட்டுது. உலகமே கையுக்கு வந்து இந்த ஃபோனு வந்துட்டு, வாட்ஸ்அப் வந்துட்டு, வைவர் வந்துட்டு, இப்படி இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் கணக்க இதுகள் அறிவியல் வந்ததாலே என்னவோ அதான் நான் நினைக்கிறேன். பிரதானமான இந்த கலைகளில் நாட்டம் இல்லைன்னு தான் சொல்லுவோம். விடிய ஆடின கூத்துக்கள் பிறகு காலம் போக்கில் பேராசிரியர் வித்யானந்தன் போன்றவர்கள் வந்து அதை சுருக்கி அரமணித்தியால் நாடகங்களாக்கி போட்டிகளாக கொண்டு அப்படி கொண்டு வந்தார். அதுக்கு காலம்தான் பதில் சொன்னார். அது பேராசிரியர் மௌன குரு அப்படி வந்தார். அப்போ இன்றைக்கும் அப்படி செய்து கொண்டிருக்கணும். அது என்னென்னா
அந்த முழு நேர அல்லது ஒரு நாள் அல்ல கூத்து 2 நாள் கூத்து 3 நாள் கூத்து இப்படி பல தடவை பல ஆட்கள் செய்யப்பட்ட பல நாட்கள் ஆட்கள் செய்யப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போ மகாபாரதம் ராமாயணம் போன்ற பெரிய இதிகாசங்களை அதை நாடகமாக்குன்றவள அவர் நீட்சியாக செய்தார்கள். ஆனால் காலப்போக்கில் அது ஒரு நாளில் 4 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி ஆடுற நிலைமை வந்து பிறகு இன்னும் காலப்போக்கில் அது சுருங்கி ½ ஹவருக்கு வந்துட்டு இப்போ இன்றைக்கு ½ ஹவரோட 15 நிமிஷம் 5 நிமிஷத்தில் இதான் செய்யலாமோன்னு பார்க்குறேன். ஆனால் அது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் நாடகங்கள் அப்படி செய்யலாம். இப்போ நாங்கள் வெரித்தாஸில் அந்த நேரம் நாங்கள் எங்களை சரியான இறுக்கமான நேரங்கள்ல எல்லாம் எங்களுக்கு வானொலியை தவிர வேறு ஒரு ஊடகங்கள் இல்லை. வெரித்தாஸில் ஒரு 2 மினிட்ஸ் ட்ராமா போடுவாங்க. அது வானொலி நாடகம். அப்போ அப்படியும் போடலாம் என்கின்ற அந்த அந்த இதை அந்த வெரிதாஸ் வானொலி எங்களுக்கு அந்த அறிவூட்டியது. அந்த நேரம் நாங்களும் சில நேரம் யோசிக்கிறதான் அப்படி எழுதி பார்ப்போம். ஆனால் எங்களுக்கு அந்த பிறந்து சிந்திக்கிறதாலே என்ன இந்த குறுகத்தரித்த குரல் போல அந்த நாடகங்களை எழுதுகிற பழக்கம் இன்னும் தான் தெரியல. ஆனால் 2 நிமிடம் என்று சொன்ன அந்த நாடகம் இருப்பினும் அதற்கான வேலைப்பழுக்கள் அதற்கான அடிப்படைகள் இவெல்லாம் கண்ண நேரம் எடுத்து மிகப்பெரியதொரு வேலை அல்லவா? அதுதான் பிரச்சனை. அப்போ நாங்கள் எங்களோட ஆய்வு கட்டுரைகள் பல்கலைக்கழகத்துகளுக்காக செய்தது உண்டு. அப்போ எங்களை ஒரு கணித பேராசிரியர், அவர் கல்வியியல் பேராசிரியர், அவர் கே சின்னத்தம்பி என்று சொல்கிறது, அவர் கணித பேராசிரியர். அப்போ அவர் வந்து எங்களோட கல்வியியல் துறைக்குள்ள வரைக்குள்ள அப்போ அவர் எனக்கு ஒரு சூப்பர்வைசராக வந்தார் மாஸ்டர் டிகிரியில், மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்ன்றது இதில். அப்போ நாங்கள் அந்த கலைத்துறை மாணவர்களாக வந்து மெத்தத்துறை மாணவராக இருந்தால் அப்புறம் கலைத்துறை மாணவராக வந்து கலைத்துறையில் கணக்கு எழுதினா தான் எங்களுக்கு புள்ளி கூட கிடைக்கும் என்கின்ற அந்த ஒரு மாயை தோற்றம் எங்களுக்கு தொடர்ந்து இருக்குது, இந்த வரையும் இருக்குது. அது இல்லை என்று சொல்லி. ஆனால் அந்த அவர் சொல்கிறேன்டா நீங்கள் எனக்கு பக்கம் கணக்க தேவையாண்டு இல்லை, நீங்கள் சொல்ல வர விஷயத்தை மிக செட்டாக சுருக்கமாக நீங்கள் சொல்ல வேணும். அங்கே தான் உங்களோட கட்டித்தனம் இருக்குது. அப்போ நாங்கள் அப்படி இருந்தும் எழுது பெரிய பக்கங்களை கொண்டு பெருசாக போட்டால் தானே எங்களை மதிப்பாங்கன்னு நினச்சி கொண்டு நாங்கள் புள்ளி கூட வருமென்று நினச்சி கொண்டு சொல்ல கடைசியாக அந்த ப்ரெசன்டேஷன் முடிய என்ற பேரை சொல்லி கூப்பிட்டு கந்தவள் ஸ்ரீகாந்தவள் வேறும் நாங்கள் இப்படி எதிர்பார்க்கல. இதெல்லாம் பக்கங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக சும்மா நீங்கள் எழுதி வைக்க யார் வாசிக்க போகிறாங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை மிகச் சுருக்கமாக சொல்ல வர்றதை பழகிக்கொள்ளுங்கோ எதிர்காலங்கள் என்று சொல்லி ஒரு அறிவுடன் இன்றைக்கும் மனசில் அவர் சொன்ன கருத்து இருக்குது. உண்மையில் அந்த எழுத்தாளர்களை பொறுத்த மட்டிலே தற்போது இருக்கின்ற அந்த புதிய தொழில்நுட்பங்கள் தான் மெனக்கெடுத்து நேரம் செலவழித்து எழுதுவதையும் தாண்டி சிலர் இவ்வகையான புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதையும் ஆங்காங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் எழுத்துத்துறையில் பல வருடகால அனுபவமிக்க நீங்கள் உங்களுடைய பார்வையில் இந்த புதிய தொழில்நுட்ப வருகையில் எழுத்துத்துறையின் மீதான தாக்கம் எவ்வாறு காணப்படுகிறது? உண்மையிலே இந்த புதிய தொழில்நுட்பம்ன்றது ஒரு எங்களுக்கு கிடைத்தற்கரிய ஒரு என்ன சக்தி என்று தான் சொல்லுவோம். அந்த சக்தி என்ன, அந்த சக்தியை நாங்கள் பயன்படுத்துகின்றதுக்கும் இடையில் ஒரு இடைவெளி கொண்டு இருக்குது. காரணம், நாங்கள் பிறந்து வளர்ந்து வரையக்க இருந்த இந்த தொழில்நுட்ப வசதிகள் எங்கள்கிட்ட சின்ன வயசுலேருந்து பரிச்சயமாக இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகளே அந்த தொழில்நுட்ப இதுகளை கையாண்டு பரிச்சயமாகி இப்போ அவர்கள் ஒரு நல்ல ஒரு காப்பதோ சாதாரண தர்மம் என்னமோ படிக்கின்ற பொழுது அதில் பெரிய கண்டுபிடிப்புகளை செய்கிற அளவுக்கு வந்துடுது. மற்றது அதை பயன்படுத்தி புதிய புதிய கலைப்படைப்புகளை உருவாக்குறது, மற்றது ஈஸிவே. இப்போ எனக்கு இது நீங்கள் கேட்கத்தான் ஞாபகம் வருகிறது, எங்களுக்கு ஒரு எழுத்தாளர் இருந்தார், ஞாபகம் வருது, யாழ்ப்பாணம் செங்கை ஆழியா. அந்த செங்கை ஆழியான் நாவல் சிறுகதைகள் எல்லாம் எழுதுவார். அவர் முதல் ஆரம்ப தொழில் ஒரு ஏஓன்னு சொல்கிறார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக ஏஜிஏ ஆஃபீஸ் வழியாக வேலை செய்கிறார். அதுக்கு பிறகு அவர் ஏஜிஏ ஆகி சிஏ ஆகி பிறகு பல்கலைக்கழக பதிவாளராகி இப்படியெல்லாம் வந்தார். இந்த வர்ற காலங்களில் அவர் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, நேரம் இந்த வட பிராந்தியங்கள் எல்லாம் வேலை செய்த காலங்களில்
அவர் என்ன செய்வார், முதல் டைப் ரைட்டர் நல்லா செய்வாரானே, டைப் ரைட்டர் அடிச்சு உடனே அந்த அடித்து உடனே அந்த பக்கங்களை அந்த பேப்பர்களுக்கு அனுப்புவதன் மூலம் தன் நாவல் சிறுகதை எல்லாத்தையும் பதிப்பிச்சு வைத்தார். காலப்போக்கில் அவர் அந்த இதான் மீத்திரன் கூடினவர்களில் உள்ள ஒரு கடித்தனம் என்னென்றால், டக்குண்டு காலை ஓட்டத்தில் இந்த கம்ப்யூட்டர் வந்த உடனே கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி உதயன் பேப்பருக்கோ வீரேசரி பேப்பருக்கோ உடனே இமெயில் பண்ணிவிடுவேன். டைப் பண்ணி நான் இந்த தொடர் சிறுகதையாக இருந்த அந்த பெரிய நாவலாக இருந்தால் அந்த அண்டைக்கு எழுத வேண்டியெல்லாம் எழுதி அண்டைக்கே மெயில் பண்ணி விட்ருவேன். அப்போ அது ஒரு ஆளுமை தான். உண்மையில் இவ்வாறான புதிய தொழில்நுட்பங்களும் ஆங்காங்கே எமக்கு உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொண்ட விருதுகள் தொடர்பாகவும் நாங்கள் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம். உண்மையில் நீங்கள் 2 தடவைகள் 2012 இந்த கருவறையில் இருந்த இந்த நாடக நூலுக்கும், மற்றது 2015 குட்டி முயலும் வேட்டை நாயும் என்கின்ற அந்த சிறுவர் நாடக புத்தகத்துக்கும் எனக்கு விருது கிடைத்தது. இதில் கருவறையில் இருந்த நாடகம் பற்றி ஏற்கனவே சொன்னாலும் இதில் 5 நாடகங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. நான் அந்த கருவறையில் இருந்த மனதில் பட்டபடியே அந்த நாடகத்தை நான் முதல் அதில் பதிஞ்சினான். அடுத்த கட்டத்தில் இந்த கொட்டி முயலும் வேட்டை நாயம் என்றது, அது நான் ஏற்கனவே சிறுவர் நாடகங்கள்லேயும் எனக்கு ஈடுபாடு இருந்தது. எனவே சிறுவர் நாடகங்களை தயாரிக்கின்ற பொறுப்பு வருகிற பொழுது அவை அனுபவித்து தான் செய்ய வேண்டியது. சிறுவர்களோட போய் விளையாடி அவர்களோட சேர்ந்து கலந்து கொண்டு கதைச்சு அவர்களை சிறுவராகவே நாங்களும் உருவாகி அவர்களை கதைச்ச அப்புறம் தான் எங்களோட நாடக ப்ரோசஸ் தொடங்கும். உண்மையில் உங்களுடைய இந்த எழுத்துத்துறை மென்மேலும் வளர வேண்டும், எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருளாசியை கிடைக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் செய்து கொள்கின்றோம். இந்த தினத்தில் நம்மோடு இணைந்திருந்தார் நாடக சிரோன்மணி கந்தையா ஸ்ரீ கந்தவேல் அவர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக, தயாரிப்பாளர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். வணக்கம். சரி ரசிகர்களே, வியான் வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கேசவன் மற்றும் சஜா இருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.